குறுக்குத்துறை திருநெல்வேலி நகரத்தில் இருக்கிற தாமிரபரணி நதியுடைய படித்துறைகளில் மிகவும் பிரபலமான முக்கியமான படித்துறை குறுக்குத்துறை படித்துறை. தாமிரபரணி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஜீவநதி. தமிழகத்திலேயே உருவாகி தமிழகத்திலேயே கடலில் கலக்கிற ஒரே நதியும் தாமிரபரணி தான். அந்த தாமிரபரணி நதியோட திருநெல்வேலி நகரத்து படித்துறைகளில் மிகவும் முக்கியமான படித்துறை குறுக்குத்துறை படித்துறை. இந்த படித்துறையில் இருக்கிற கல், இங்கே இருக்கிற கல் சிற்பங்கள் செதுக்க மிகவும் தகுதியான கல் அப்படிங்கிறது நம்பிக்கை. திருச்செந்தூர் முருகனுடைய மூலவரே இந்த கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம்தான் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமாகவே இந்த இந்த படித்துறையில் ஒரு சிற்பம், அதாவது முருகனுடைய சிற்பம், கையில் அக்ஷமாலை, வலது கரத்தில் வஜ்ராயுதம், வலது கீழ் கரத்தில் ஒரு மலர், இந்த மாதிரி வச்ச ஒரு முருகனுடைய சிற்பம், அக்கம் பக்கத்தில் வள்ளி தேவசேனை இருக்கிற மாதிரியான ஒரு சிற்பத்தை இங்கே சிற்பிகள் உருவாக்கி வச்சுருந்தாங்க. எப்போ அந்த திருச்செந்தூர் முருகனுடைய சிற்பம் பண்ணாங்களோ அதே சமயத்தில் அதே சிற்பி இந்த சிற்பத்தை உருவாக்கின மாதிரியான ஒரு நம்பிக்கை உண்டு. அது ரொம்ப வருஷமாகவே இருந்தது. இந்த படித்துறையில் தினம் குளிச்சுட்டு வர்ற மக்கள் அந்த முருகனை வணங்குறது வழக்கமாக இருந்தது. இதை பார்த்த வட திருமலையப்பன், அதாவது நாயக்கர் மன்னர்கள்கிட்ட வைஸ்ராயாக இருந்தவர் 1600 ஆண்டுகளில் 1640லேயோ 1650லேயோ இந்த கோவிலை கட்டினார், பக்தர்கள் கும்பிடுற வசதிக்காக. இந்த கோவிலை பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி இருந்ததை பார்த்திங்கன்னா வெள்ளம், ஏன்னா வருஷம் இது படித்துறையிலே இருக்குது. மற்ற கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா நதிக்கரையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நதிக்கரையிலேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நதியினுடைய நீர் கோவிலை முத்தமிடுற மாதிரி அமைக்கப்பட்ட கோவில். நீங்கள் நதியில் குளிச்சுட்டு அந்த ஈரம் காயறதுக்குள்ளே கோவிலில் போய் கும்பிட்டுட்டு வரலாம். மண் வாசனையோடு அந்த கோவில் இருக்கும். அந்த கோவிலில் வருஷம் வெள்ளம் வர்றதை தவிர்க்க முடியாது. நூற்றுக்கணக்கான வருடமாக மழை காலத்தில் வெள்ளம் வரும். கோபுரம் மட்டும்தான் தெரியும். அந்த காலங்களில் இந்த கோவிலில் இருக்கிற மெட்டல் ஐக்கான்ஸ், அதாவது உலோக சிற்பங்களை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் மேற்பக்கமாக இருக்கிற இன்னொரு முருகன் கோவிலில் வச்சுருவாங்க. ஒரு 2 மாதம் இருக்கும். அங்கே வெள்ளம் அடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இங்கே கொண்டு பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. இது வழக்கமாக வருஷம் நடந்துட்டு வர்ற ஒரு வழக்கம். கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு மேலேயும் அதே மாதிரி தான் நடந்துட்டு வருது. இந்த கோவிலுக்கு உள்ள வெள்ளம் வடிஞ்சு போகிறதுக்கு வசதியாக அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்கிற மாதிரி அங்கங்கே ஓட்டைகளோடு கட்டி வச்சுருப்பாங்க. அதாவது நம்மளுடைய காங்கிரீட் கட்டடம் மாதிரி இல்லாமல் இயற்கையாக அமைஞ்சிருக்கிற கல்லுலேயே அங்கங்கே ஓட்டைகளை செதுக்கி பிராகாரம் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒரு சிறப்பம்சம் இந்த கோவிலில்.